தொடர்ந்து வழக்கறிஞர் அருள்மொழி இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. 9 பேரும் குற்றவாளிகள் அப்படிங்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமா எப்படி பார்க்கிறீங்க? இந்த தீர்ப்பு இப்ப முடிவு, அதாவது நீதிமன்றத்தினுடைய முடிவு, அவர்கள் குற்றவாளிகள் என்பது என்ன தண்டனைங்கிற தீர்ப்பு இனிமேதான் வழங்கப்பட போகுது. இவங்க குற்றவாளிகள்னு நிரூபணமானதே ஒரு பெரிய நிம்மதியை, ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய போது பல பிரச்சனைகள், அதுல சம்பந்தப்பட்டவங்க அரசியல் கட்சி பின்னணி உடையவங்க, ஜாதி பின்னணி உடையவங்க, அவங்க யாரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்கள் கிடையாது. அதனால இவங்க எல்லாருக்குமே இருந்த அந்த பின்னணி கொஞ்சம் அதுல ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. இப்போ ஆந்திராவில் ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய பலாத்காரம் இந்த வழக்கு நடந்தப்போ அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அதே இடத்துல அவங்கள என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்லாம் வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த மாதிரி கோரிக்கையே வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு பின்னணி இருந்தது. அதனால அந்த வழக்கினுடைய போக்கு எப்படி போகுமோ அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருந்தது. அதுல சில வீடியோக்கள் வெளியிடக்கூடாது, ஆனா அதனுடைய தீவிர தன்மை நக்கீரன் வெளியிட்ட வீடியோ மூலமாக வெளியே வந்துருச்சு. அப்படி வந்த பிறகு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. அப்போ அந்த காலகட்டத்துல நானும் வழக்கறிஞர் சம்சிராஜ், வழக்கறிஞர் அஜிதா, இன்னும் 3 வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வழக்கை உடனடியா சிபிஐக்கு மாற்றணும், அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த கோரிக்கைகளை வச்சு பொதுநல வழக்கு போட்டிருந்தோம். அந்த வழக்குல காவல்துறை பதில் சொல்லணும் அப்படிங்கும் போது அதுக்கே காலதாமதம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கிடையில இந்த மக்களுடைய விழிப்புணர்வு போராட்டங்கள், அங்கங்க எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இது வந்த உடனே இப்ப நம்முடைய தோழர் பாலபாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அதுல கலந்து கொள்ளாத 2 கட்சிகள் அதிமுக, பிஜேபிங்கிறது இன்னைக்கு இப்ப நான் அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பல. ஆனா எல்லா கட்சிகளும் அது மக்கள் மத்தியில அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகும்போது இது ஒரு சமூக பிரச்சனை, அந்த கவலை எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா இதுல வெளியில வந்தது கொஞ்சம் தான், வராதது நிறைய. அவங்க பயந்துருப்பாங்க, மற்ற குடும்பத்துல இருக்கவங்க பயந்துருப்பாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்த அந்த பெண்களுக்கும் அவங்க குடும்பம் நல்ல வேளையாக துணையாக இருந்தது. பல பேர் பயந்து வேணாமா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளதான் நாளைக்கு பேசுவாங்க அப்படி நினைச்செல்லாம் பின்வாங்கி இருக்க கூடும். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம அவங்களும் உறுதியாக நின்னாங்க. இந்த எல்லாம் சேர்ந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்பட்ட பிறகு கூட கொஞ்சம் மெதுவா போகுதே அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா துல்லியமா எல்லா விதமான ஆதாரங்களையும் அவங்க திரட்டி 9 பேரும் குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அவ்வளவு சாட்சிகள் 48 பேரும் யாருமே பிறழ்ந்து பேசாம நடந்ததை, அவங்களுடைய அறிவுக்கு பட்டதை தெளிவாக மாற்றாம சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் இந்த வழக்கினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த பொள்ளாச்சி பகுதி மக்களுக்கே இது ஒரு பெரிய ஒரு ஒரு களங்க மாதிரியான ஒரு வருத்தம் அவங்களுக்கு உண்டு. அந்த பகுதியில உள்ளவங்களை பற்றி பேசும்போது இந்த பேச்சு வரும். ஆனா இன்னைக்கு அதற்கான அந்த கரையை துடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் உருவாக்கி இருக்கு. இது நல்ல ஒரு தண்டனை, கடுமையாக இப்படி குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்படியான கடுமையான தண்டனை வழங்கப்படணும்னு நினைக்கிறேன். பிரேமானந்தா வழக்குல வந்த மாதிரி அவங்க வாழும் வரைக்கும் வெளியவே வர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த தண்டனை இருக்கணும். இந்த முன்கூட்டி விடுதலை, நன்னடத்தை விடுதலை, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாங்க மேம். இந்த வழக்குல மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரம் வெளியே தெரிய வராம திமுக அரசு இந்த வழக்கை ரொம்ப கவனமாக நடத்தி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? உண்மையிலேயே இந்த வழக்கு நடந்ததுல ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தான். இல்லைன்னா அவர்களுடைய அரசியல் பின்னணி அது வேற மாதிரியாக கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன, சாட்சிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதே போல
பெண்களுடைய விவரங்களை வந்து வெளியில விட்டாங்கன்னா அவங்களுக்கே அது வந்து ஒரு மன தளர்ச்சியை உண்டாக்கி வெளியில வர்றதுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கையாண்ட விதம், இதனுடைய புலனாய்வு அதிகாரிகள் ரொம்ப பொறுப்போட அதை எடுத்துக்கொண்டு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த அக்கறை, இது ரெண்டுமே வந்து அதுக்கான காரணம்னு நம்ம சொல்லலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி மேம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.